அப்போ நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன். அதை நான் பகிர்ந்துக்கூட ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் த டைம் அண்ட் மணி இன் சினிமா. ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்குது. அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன், அதுதான் கதாசிரியம், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை எப்படி அதை உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், அல்லது சீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்குறோம். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயும் பாசிபிள் ஆக்குற ப்ரொடியூசர்ஸ். அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் அது அந்த தேவையை அது அந்த அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யதில்லை. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது அடுத்த 2 பக்கங்களும் தேவையில்லாமல் பெறுது. வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது.